editors for editing all this and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சின்ன முயற்சி நாங்கள் பண்ணோம். கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த நெட்டில் இந்த கம்ப்யூட்டர்ஸில். அதனால் சாரி ஃபார் ஆல் திஸ். தேங்க்யூ வெரி மச் அகெயின். இப்பொழுது நம்ம நேரமாய் கொண்டு இருக்குது. டாக்டர் ஜெனி, நம்ம சபையில் இருக்கிற டாக்டர் ஜெனி, ஷீஸ் எம்டி, ஷீஸ் கம்மிங் ஓவர் ஹியர் டு கிவ் அ மெடிக்கல் கவுன்சிலிங் டு அஸ். நல்லா கேளுங்க உட்காந்து. Praise the Lord. Arise Deborah, இந்த ரொம்ப அருமையான இந்த விமென் காங்கிரிகேஷனுக்கு நமக்கெல்லாம் தேவையான சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, விமனாக இருக்கிற நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்ம சிஸ்டருக்கு ஐ மஸ்ட் தேங்க் அவர் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். யூஸ்வலாக விமன் we women are very powerful and we are all very strength. We have strength and we are unique. யூஸ்வலாக ஒரு பெண்ணுடைய ஜெபமானது, முழங்கால் படியிட்டு ஒரு பெண் செய்யும் ஜெபமானது அந்த குடும்பத்தை மட்டும் அல்ல, அந்த தேசத்தோட தேவைகளையே தாங்கும் அப்படின்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. யூஸ்வலாக ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எல்லாம் படிப்போம், சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம் ஸ்கூலில். ஹிஸ்ட்ரினா ஆடிபிள். ஹிஸ்ட்ரினா வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு ஸ்கூல்ஸில் வரலாறு பற்றி நம்ம படிப்போம். ஹிஸ் என்றால் அவன், ஸ்டோரி என்றால் கதை. ஹிஸ்ட்ரி என்பது அவனுடைய கதை. ஆதி காலம் தொட்டே ஆண்களுடைய வீர வரலாறு, ஆண்களுடைய வரலாறு மட்டுமே நம் பாட புத்தகங்களிலும் காதால் கேட்டும் நாம் வளர்ந்திருக்கிறோம். ஸோ பெண்களுக்கு ரோல் இல்லையா அந்த காலத்திலிருந்தே அப்படின்னா, women had so much of roles during the past, even now, in the future too. பட் இந்த வரலாறு அப்பையிலேருந்தே ஒரு பெண்ணுடைய வீர வரலாறாக இருக்கட்டும், எந்த வரலாறாக இருக்கட்டும், பத்திரிகைகள்லேயும் சரி, பாட புத்தகங்கள்லேயும் சரி, மீடியாலேயும் சரி, சரியாக வெளிவராமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் விமனுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. அவங்க தங்களோட திறமைகளையும் தாளந்துகளையும் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. இன்றைக்கி விமன் எல்லா இடத்துலையும் ஷைன் ஆகிறாங்க. பெண்கள் எல்லா துறைகளிலையும் ஷைன் ஆகிறாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு நம்ம ரொம்ப தள்ளிலாம் போவேணாம். நமக்கு அதுக்கான உண்மைக்கு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப தள்ளி போவேணாம். நம்ம மேடம் அண்ட் நம்ம சிஸ்டர் அவங்களோட தாளந்துகளை நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். முன்னாடி ஒரு விமன் ஒரு மேடையிலையோ ஒரு மைக்லேயோ தைரியமாக பிடிச்சி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்த சிச்சுவேஷனில் ஒரு விமனோட ஜபந்தான் இந்த தேசத்தையே காப்பாற்றணும்னு நம்மளாம் ஆழமாக நம்ப வேண்டிய இந்த காலகட்டத்தில் விமனோட ஹெல்த் எவ்வளோ முக்கியம், அந்த விமனோட ஹெல்த்துக்காக என்னென்னலாம் நம்ம செய்யலாம், என்னென்னலாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். எதுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறதில்ல. எந்த நோயும் வராமல் காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த நோய் வந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன இருக்கலாம், எப்படி நம்ம எஃபெக்ட்ஃபுல்லாக நம்மளை எந்த நோயும் தாக்காமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம், இது பற்றி சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, கர்த்தரே பெரியவர், அவருடைய நாமம் வல்லமையானது.
என்ன டாபிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நம்ம சபை விசுவாசிகளுக்கு தேவைப்பட்ட ஒரு 5 to 6 டாபிக் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இரெகுலர் பீரியட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாதவிடா இர்ரெகுலராக வரும் இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மன அழுத்தம் பற்றி பேச போகிறோம். விமனுக்கு இந்த காலகட்டத்தில் சக்கரை வியாதி எவ்வளோ விமனை நீரிழிவு நோய் தாக்குதுன்றதை பற்றி பேச போகிறோம். ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் பற்றி பேச போகிறோம். ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பற்றி பேச போகிறோம். அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி பேச போகிறோம். நம்ம எல்லாரும் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மிஸ்ட் ஆர் இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தடவை பீரியட்ஸ் வரலனாலே நம்ம எல்லாரும் பயந்துடுவோம், ரொம்ப பேனிக் ஆகிடுவோம். ஆக்சுவலி என்னென்னா, விமன் வந்து ஒரு பெண் பருவம் அடைகிற அந்த காலகட்டத்துலேயும் அந்த 1 year 2 yearக்கும் அந்த மாதவிடாய் நிற்கும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கும் அந்த காலகட்டத்தில் யூஸ்வலாகவே இந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். ஒரு பெண்மணிக்கு ஒரு வருஷத்துக்கு 11லேருந்து 13 பீரியட்ஸ் யூஸ்வலாக வரணும். வரலை அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், நிறைய நார்மல் கண்டிஷனுக்கே பீரியட்ஸ் தள்ளி போகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பூப்பெய்தியவுடன் கொஞ்சம் தள்ளி போகும், இரெகுலராக இருக்கும். மாதவிடாய் காலங்களில் கொஞ்சம் இரெகுலராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே வெல் நோன் திங், நல்லா தெரிஞ்ச விஷயம், ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன், குழந்தைக்கு பாலூட்டும் போதும் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலையே சில பல விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து ப்ராப்பராக சாப்பிட மாட்டோம். ஈட்டிங் டிஸார்டர்ஸ்ன்னு 2 டிஸார்டர் இருக்குது. ஒன்று ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், இல்லை ரொம்ப சாப்பிடுவோம். ரொம்ப சாப்பிட்டா வெயிட் வரும், ஒழுங்காக சாப்பிட்லன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்காது, மேல் நியூட்ரிஷன் இருக்கும். அந்த மேல் நியூட்ரிஷனில் நமக்கு ப்ராப்பராக பீரியட்ஸ் வராது. ரொம்ப ட்ராவல் பண்ணால் வராது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒரு கவலைக்குள்ளே நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டைமில் ப்ராப்பராக பீரியட்ஸ் வராது. அதுக்கு அந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேணாம். டிசீஸ் கண்டிஷனும் இருக்குது. சில டிசீஸ் கண்டிஷன் நம்ம உடம்புலேயே இருக்கும். சில பேருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, சினைப்பையில் நீர் கட்டி இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன். இல்லை சில பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாமலே இருப்பாங்கன்னு நம்ம பயப்படுவோம். அது வந்து நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, அந்த கர்ப்ப வாயில் உள்ள திரையில் யூஸ்வலாக சின்ன சின்ன துளைகள், துவாரங்கள் இருக்கும். அது வந்து சில பெண் குழந்தைகளுக்கு அது இருக்காது. இல்லாதப்போ அவங்க எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ஆவாங்க, பட் அந்த தேவையான அந்த உதிரம் எல்லாமே வந்து உள்ளே இருந்துகிட்ருக்கும். அது ஒன்ஸ் அது நார்மலாக டாக்டர்ஸ்ட்டு போனீங்கன்னா, கைனகாலஜிஸ்ட் அதுக்கான துவாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அது நார்மல் ஆகிடும். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் வந்து என்ன மெடிசின் எதுக்கு சாப்பிட்றோன்னே தெரியாது. நம்ம எல்லாருக்கிட்டேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வந்து ஓவர் கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபார்மஸியில் போய்ட்டு, அண்ணா எனக்கு தலைவலிக்குது, ஜுரம் அடிக்குது, இதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசிஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன மாத்திரை எதுக்கு கொடுக்கணும்னு தெரியுமே ஒழிஞ்சு, அது இந்த பர்சனுக்கு சூட் ஆகுமா, அது இவங்களுக்கு இந்த சைடு எஃபெக்டை கொடுக்குமா, அதில் என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது, ஆல்ரெடி இவங்க இந்த ட்ரக் எடுக்கிறாங்களே அதில் ஏதாவது இன்ட்ராக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது ஃபார்மசிஸ்ட்டுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால், உண்மை கசக்கிற உண்மை, முக்கால்வாசி ஃபார்மசியில் மெடிக்கல்ஸில் இருக்கிற ஆளுங்க ஃபார்மசியே படிக்கலை. 12th ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் இல்லை ஒரு பிஎஸ்சி ஜுவாலஜி சம்திங் அந்த மாதிரி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அதுக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜுரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பேராசிட்டமால் கொடுக்கணும், ஹெடேக்னா இப்படி இதை கொடுக்கணும் அப்படின்ற அளவு மட்டும்தான் தெரியும். யாருக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அதில் என்ன ட்ரக் இன்ட்ராக்ஷன் வரும், சைடு எஃபெக்ட் வரும்ன்றது தெரியாது. நம்ம எல்லாருமே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த மாத்திரை வேணும்னாலும் அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் எந்த மாத்திரையும் நம்ம சாப்பிட வேணாம். அடுத்து டிஸ்மெனோரியானா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு முன்னாடி 1 or 2 days ஆர் பீரியட்ஸ் ஆரம்பித்து 1 or 2 days வந்து வயிறு வலிக்கும். அது பேர் தான் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். அது வந்து காமனாக ப்ரைமரி டிஸ்மெனோரியான்னு ஒன்று சொல்லுவோம், செகண்டரி டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். ப்ரைமரி டிஸ்மெனோரியானா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாகவே ஃபிசியலாஜிக்கலாகவே நம்ம பாடியில் யூட்ரஸில் ப்ராஸ்டோகிளாண்டுன்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆனிச்சுன்னா யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ணும், சுருங்கி விரியும் யூட்ரஸ். அப்படி விரியும் போது வர வலி தான் டிஸ்மெனோரியா. ரொம்ப வலிச்சாலும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த வலி வந்து ஃபஸ்ட்டு 2 days இருக்கும். வலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பாக இன்டர்மிட்டண்ட்டாக ஒரு பெயின் விட்டு வரும்.
ஒரேடியாக கண்டினியூஸாக இருக்காது, ஷார்ப்பாக பெயின் வரும், அடி வயிற்றில் வரும். அந்த வலி வந்து பேக்குக்கு பரவலாம், இல்லை கால்களுக்கு பரவலாம். இது வந்து யுட்ரஸோட சுருங்கி விரியறதுனால வர பெயின் தான். இப்போ செகண்டரி டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். செகண்டரி டிஸ்மெனோரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம். அது உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் மட்டும்தான் அந்த செகண்டரி டிஸ்மெனோரியா வரும். அது வந்து ரொம்ப அன்பேரபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் யூஸ்வலாக எல்லாரும் என்ன டேப்லெட் சாப்பிடுவீங்க, மெஃப்டால் ஸ்பாஸ் சாப்பிடுவீங்க, சம்திங் லைக் சம் அனால்ஜிசிக்ஸ் எடுத்துப்பீங்க. அதெல்லாம் போட்டால் கூட கேட்காது. அது எப்போ பார்த்தா எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஏன் பீரியட்ஸ் வருது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கவலைப்படுற மாதிரியான சிச்சுவேஷனை அது க்ரியேட் பண்ணும். அது கண்டிஷன்லாம் சொல்லுவோம். எண்டோமெட்ரியோசிஸ், யூட்ரஸில் கட்டி இருக்கலாம், இல்லை அந்த கர்ப்பவாய் சினைப்பையில் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று இருக்கலாம். அப்புறம் வந்து சின்ன சின்ன நீங்கள் நம்ம ஒரு சிலர் வந்து காப்பர் டீ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிவைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வலிக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுக்கு டிஸ்மெனோரியா, அதாவது வயிற்று வலி டியூரிங் பீரியட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் ஆலோசனை பெற்று அவருடைய அறிவுரையை மேற்கொள்ளலாம். இந்த பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், லோவர் அப்டமன் அடி வயிறில் இருக்கும், முதுகுக்கு பரவும், காலுக்கு பரவும், விட்டு விட்டு வலிக்கும். இந்த வலி இருக்கும்போது இதோட அசோசியேட்டடாக குமட்டல் இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், ஃபீவர் வர மாதிரி இருக்கலாம், தலை சுற்றலாம், தலை வலிக்கலாம், ஒரு டிசீனஸ், எதுவுமே செய்ய முடியாமல் எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி, ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்த டாபிக் நம்ம இதில் உள்ள உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் கேளுங்க, நான் எல்லா டாபிக்ஸும் முடிச்சிடுறேன். அடுத்த டாபிக் வந்து மன அழுத்தம். மன அழுத்தம் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு வந்து மென்னை விட, ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, உலக சுகாதார நிறுவனத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 20% ஆஃப் உமன் வந்து அவங்க என்டையர் லைஃப்பில் ஒரு தடவையாவது டிப்ரெஷன்ற ஒரு எபிசோட்குள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க. அதுலேயும் 10 ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு குழந்தை பிறந்த பிறகு கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு கண்டிஷன் வரும். குழந்தை பிறந்த பிறகு சம் மெனி ரீசன்ஸ், ஹஸ்பண்ட் பார்த்துக்கலான்னு ஒரு கவலையில் டிப்ரெஷன் வரலாம், நம்ம உடல் அழகு குறைஞ்சிருச்சின்னு ஒரு வரலாம், உடல் முன்னாடி மாதிரி எஃபெக்டாக எனர்ஜெட்டிக்காக இல்லைன்றதுனால டிப்ரெஷன் வரலாம், சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஷன் வரலாம். அப்புறம் 40% ஆஃப் உமனுக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் இருக்கும். டிப்ரெஷன் வந்து சைக்கலாஜிக்கலாக எப்படி இருக்கும், ஃபிசிக்கலாக ஒரு பேஷண்ட்டை ஒருத்தவங்களை பார்த்து எப்படி அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு டிப்ரெஸ்டாகவே இருப்பாங்க, ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க, ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு, இந்த வாழ்க்கையே நமக்கு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எப்பயும் மனசு விட்டு சந்தோஷப்படாமல் ஒரு இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு வேலை ஒன்று இருக்குன்னா அதை போய் எடுத்து செய்ய மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இவங்க ஏதோ டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க, ஒழுங்காக பசி எடுக்காது. 2 விஷயம் டிப்ரெஷனில் 2 வரும். சுத்தமாக சாப்பிடாத ஒரு கேட்டகரியும் இருக்காங்க, டிப்ரெஷனில் அதிகமாக சாப்பிட்டு குண்டாகிற கேட்டகரியும் இருக்காங்க, உடல் பருமன் அதிகமாகிற கேட்டகரியும் இருக்காங்க. அப்புறம் எதையுமே நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதையே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுற அந்த டெண்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. டிப்ரெஷன் யாராருக்கெல்லாம் வரலாம், ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியிலேயே அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் இறந்திருக்கலாம், இல்லை வாழ்க்கை துணை இறந்திருக்கலாம், வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், யாருமே அவங்கள மதிக்காமல் அவங்களுக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணால் கூட அவங்களுக்கு டிப்ரெஷன் வரும். உமனுக்கு வந்து டிப்ரெஷனில் விமெனுக்கும் மென்னுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமெனுக்கு ரொம்ப எர்லியராக வரும். வந்துச்சுன்னா ஒரு தடவை டிப்ரெஷன் வந்துச்சுன்னா, அந்த மன அழுத்தம் வந்துச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் விமெனுக்கு. மென்னுக்கு அப்படி கிடையாது, சீக்கிரம் சரியாயிடும். பட் விமெனுக்கு ரொம்ப நாள் வரும், திருப்பி வரும். அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்க சரியாகி வெளில வந்தாலும் திருப்பி 1 or 2 இயர்ஸில் திருப்பி வரும். ஸோ இந்த ரெக்கரன்ஸ் ரேட் அதிகம், ரொம்ப எர்லியராக வரும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். வந்துச்சுனாலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக டிப்ரெஷனுங்கிறது வெறும் மன அழுத்தம் சம்மந்தமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஆபத்தானது. எந்த கேட்டகரியிலன்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி சூசைட் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக டிப்ரெஷன்ற அந்த
பேஸில் இருக்கும்போது தான் சூசைடல் டெண்டன்சியே வரும், தற்கொலை முயற்சிகளே அவங்களுக்கு வரும். இதில் விமென்க்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சூசைடல் டெண்டன்சி அவங்களுக்கும் இருக்கும். விமெனும் வில் ட்ரை டு கமிட் சூசைட். நம்ம செத்து போயிடணும், நம்ம வந்து வி ஆர் வெரி ஹோப்லெஸ் அப்படின்னு நினைக்கிற விமென் கூட தே வில் ட்ரை டு கமிட் சூசைட். பட் த திங் இஸ் டெத்து வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. லைக் சின்னதாக கட் பண்ணிப்பாங்க. இந்த பிளேடு வச்சு நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். பிளேடு வச்சு கையில் அப்படி கட் பண்ணிக்கிறது, குட்டி குட்டியாக தன்னை காயப்படுத்திக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு விமென்ட்ட பார்த்தாலே அவங்க முன்னாடி டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க, சம் வீட்டில் உள்ள ஏதோ பிரச்சனை, சம் ஸ்ட்ரெஸ்னால அவங்க அந்த மாதிரி அண்டர்கோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு அந்த டிப்ரெஷன் சமயத்தில் நிறையா தலைவலி இருக்கும். நம்ம வேஸ்ட்டு, நம்ம அந்த உலகத்துக்கு தேவையில்லாதவங்க, ஹோப்லெஸ்னஸ் ஃபீலிங்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி போடணுன்னு. ஒன்றும் இல்லை, உங்களோட வெயிட்டை கிலோகிராமில் தானே நம்ம பார்க்குறோம். நம்ம மெஷின்லாம் கிலோகிராம் தான். உங்கள் வெயிட்டை மேலே போட்டுக்கோங்க. உங்கள் ஹைட்டு எத்தனை மீட்டரில் இருக்கீங்க? 1.5 மீட்டர், 1.56 மீட்டர், 1.6 மீட்டர்ஸ்னு நம்ம ஏதோ இருப்போம். 1.6 × 1.6 அப்படின்னு கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது டிவைட் பண்ணி வர ரிசல்ட்டு தான் உங்கள் பாடியோட மாஸ் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நார்மலான பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் வெயிட் வந்து லெஸ் தென் 18க்கு கீழே வந்ததுன்னா அண்டர் வெயிட், 18லேருந்து ஒரு 25 வரைக்கும் வந்துச்சுன்னா நார்மல் பாடி வெயிட்டில் நம்மளாம் இருக்கிறதா அர்த்தம். 25 to 30 வந்ததுன்னா ஓவர் வெயிட்னு அர்த்தம். 25 to 30 ஓவர் வெயிட், 30 to 35 ஒபிசிட்டி, 35 to 40 சிவியர்லி ஒபிஸ், அதாவது மார்பிட்லி ஒபிஸ். ஒன்றுமே ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்லேயும். இந்த ஒபிசிட்டி ஏன் இப்போ உடல் பருமனாக இருந்தால் தான் என்ன, அதனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலாம். ஏன்னா இப்போது நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஏன் ஒபிசிட்டியை பற்றி உலக சுகாதார நிறுவனம் கூட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி அஸ் சச் அது ஒபிசிட்டியாக மட்டும் இருக்கிறது இல்லை. நம்ம உடம்புல ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு சக்கரவியாதி ரொம்ப அதிகமாக வருது, ரத்த கொதிப்பு அதிகமாக வருது, ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது, பித்தப்பையில் கல் அதிகமாக வருது, அப்புறம் வெயிட் பேர் பண்ண முடியாமல் நம்ம 2 முட்டிலையும் ஆர்த்ரைட்டிஸ் வருது. வி ஆல் நோ, நம்ம பார்த்துருப்போம், குண்டாக இருக்கவங்க நடக்கும்போது உள்ள அந்த கேட்டை நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகிடுச்சு, கால் முட்டி 2 தேஞ்சு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகிடுச்சுன்றது தான் அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் மோசமான ஒரு வியாதியாக கருதப்படக்கூடிய புற்றுநோயும் ரொம்ப அதிகமாக காமனாக இந்த ஒபிசிட்டியில் வருது. என்னென்ன புற்றுநோய் வரலான்னா, குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சிறுநீரகம் அண்ட் வயிற்று புற்றுநோய், இதெல்லாம் இந்த ஒபிசிட்டியில் வரலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஒபிசிட்டியை பற்றி குறைக்கணும், வெயிட் குறைக்கணும்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நமக்குள்ளேயும் இந்த அவேர்னஸ் இருக்குது. நம்ம சர்ச்சு விசுவாசிகளில் பெருசாக யாரும் ஒபிஸ் கிடையாது. 1 or 2, எங்கள் அம்மா, நான், அந்த மாதிரி கொஞ்சம் பேரை தவிர யாரும் அவ்வளோ ஒபிஸ் கிடையாது. இட்ஸ் வெல் அண்ட் குட். இன்னும் கூட குறைக்க முடியும்னு நினைக்கிறவங்க, வெயிட்டாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறவங்க குறைக்கிறது நல்லது. அதுக்கு எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்லாம் பின்னாடி வருது, நான் சொல்கிறேன். இது எதனால இந்த ஃபிசிக்கல் வெயிட் அதிகமாகுது ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். கொஞ்சம் கூட நடக்க மாட்டோம். இங்கேருந்து அங்கே போகிற கடைக்கு ஒரு வண்டியில் போய் இறங்குவோம், இல்லைன்னா ஒரு ஆட்டோவில் போய் இறங்குவோம். இல்லை சில பேரோட வேலைகள் பார்த்திங்கன்னா ஒயிட் காலர் ஜாப், எங்களை மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மாதிரி உட்கார்ந்த இடத்துல டேபிளில் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக தப்பு, அதை நம்ம வந்து பண்ணக்கூடாது. இப்போ அப்படி தான் எனக்கு ஒரு வேலை, நான் அப்படி தான் டேபிள் சேரில் உட்காரணுன்னா நான் அடுத்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஒரு நாளோட ஒரு பகுதியாவது நான் ஆக்டிவாக ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இல்லை டீம் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் அந்த மாதிரி டீம் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட் வேண்டாம், அது பெருசாக ஒன்றும் கிடையாது. டீம் ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால், இல்லை வாலிபால், இல்லைன்னா டென்னிஸ், அதெல்லாம் பண்ணலாம். ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணலாம், நீச்சல் அடிக்கலாம். நீச்சல் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ஒபிசிட்டியில் எதை சாப்பிட்லாம், எதை சாப்பிடக்கூடாது, இது என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து என்ன, இந்த பர்கர் பக்கத்தில் இருக்கிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்,
இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடிக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதை விட உங்களுக்கு அதிகமான வெயிட் கெயினை கொடுக்கும். இதுக்குள்ளே உள்ளதெல்லாம் சீஸு, ஃபேட்டு, டிரான்ஸ் ஃபேட்டு, ஆல் அப்சர்ட் திங்ஸ், ஆல் ஜங்க் ஃபுட்ஸ். அது நம்ம உடம்புக்கு தேவையில்லை. அதை செரிக்கிறதுக்கும் நம்ம உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் இட்டாலியன் அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோட ஃபுட். அவங்களுக்கு இதெல்லாம் தேவை. ஏன்னா அவங்களோட டெம்பரேச்சர் ரொம்ப குளிராக இருக்குது. அவங்க பாடி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹை ஃபேட்டி டயட் அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது செட் ஆகும். அதை பார்த்து காப்பி அடித்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் காப்பி அடித்து நம்ம ஊரில் கடை போடுறாளுங்க. அதை பார்த்து ஆசைப்பட்டு நம்மளும் சாப்பிட்றோம். ஓகே, ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ ஒரு தடவை சாப்பிட்றது தப்பு கிடையாது. செஞ்சுட்டிங்க, சாப்பிட்டுட்டீங்க, ஆசைப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஒரு 1 hour வாக் போயிட்டு வந்துடுங்க. அப்படியே போய் தூங்கிடாதீங்க. மற்றபடி ஒன்றும் யூஸ்லெஸ் ஃபுட் இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம ரெக்கமெண்டட் டயட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜியில் 50% ஆஃப் அவர் ஃபுட்டில் கார்போஹைட்ரேட் இருக்கணும். கார்போஹைட்ரேட்லாம் உங்களுக்குலாம் தெரியும், அரிசி மாவு சம்மந்தமான அரிசி உணவுகள். 35% வந்து தான் ஃபேட் இருக்கணும். 35% தான் ஃபேட் இருக்கணும். 50% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். இந்த ஒபிசிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயம், இந்த BMI 30 தாண்டி போகிற அந்த விஷயம் என்னென்னத்தை உடம்புல காசு பண்ணும்? நீரிழிவு நோய், ஹார்ட் அட்டாக், சினைப்பையில் நீர்க்கட்டிகள், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், கேன்சர் பிரெஸ்ட் அண்ட் எண்டோமெட்ரியம் அண்ட் பிபி, பிளட் ப்ரெஷர். இதெல்லாம் நம்ம உடம்புல இது காசு பண்ணும். அதனால தாங்க அதை பற்றி நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஒபிசிட்டியை குறைக்கணும். இப்போ வந்து சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப அதிகமாக வருது. பெரியவங்களுக்கு வந்தால் கூட மன்னிக்கலாம். சைல்டுஹுட்டில் குழந்தைகளுக்கு ஒபிசிட்டி வருது. அதுக்கு முழுக்க காரணம் நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப். ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளும் காரணம். ஏன் அவன் ரொம்ப லூட்டி அடிப்பாங்க பசங்க வீட்டில், ஒரு உட்காந்து மேலே ஏறுவாங்க, குதிப்பாங்க, ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு டிவியை போட்டு விட்ருவோம். கார்ட்டூனை பாரு, அதை பாரு, கார்ட்டூனை போட்டு விட்டு அது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பத்தாதுன்ட்டு நம்ம என்ன நினைப்போம், இவன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், இதையாவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஜங்க் ஃபுட்ஸ், திருப்பி இந்த பீஸா, பர்கர், தேவையில்லாத ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி தேவையில்லாத ஆல் வேஸ்ட் நான்சென்ஸ் சார்ட் ஆஃப் ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து குழந்தைக்கு முன்னாடி வச்சுருவோம். அது சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் அமைதியாக இருந்தால் நம்ம வீட்டில் சமைச்சிடலாம், வேலை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அது தப்பு கிடையாது. பட் த திங் இஸ், குழந்தை பட்னி கிடந்தா கூட பரவாயில்ல, டிவி பார்த்தா கூட பரவாயில்ல, அவன் அதை சாப்பிடல அதுக்கு பதில் இதை சாப்பிட்டோன்னு அதை ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. பசிச்சா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுருக்க சாதமும் தயிர் சாதமும் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ அதை வந்து குழந்தை சாப்பிடும். அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணிடுறோம், எதையோ ஒன்று சாப்பிட்டு வயிறு ஃபில் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்ஸை அவங்களுக்கு பழக்கம் பண்ணிடுறோம். பாருங்கள், 2 குழந்தையும் டிவி பார்த்துக்கிட்டு வச்சிருக்கிறது எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சம்திங் இதெல்லாம் அநேகமாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பீஸா, பர்கர். ஸோ அது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம டயபெட்டிஸ் பற்றி பேச போகிறோம். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? நமக்கெல்லாம் டயபெட்டிஸ் பற்றி என்ன தெரியும்? சர்க்கரை வியாதின்னு தெரியும். ஏன் சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது, இன்டெப்த் எல்லாருக்கும் தெரியாது. நம்ம உடம்புல கணையம்னு ஒரு ஆர்கன், வயிற்றுக்குள்ளே கணையம்னு ஒன்று இருக்குது. கணையம்ங்கிறது பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பேன்க்ரியாஸில் இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான இன்சுலின்கிற ஹார்மோன் சுரக்குது. இப்போ இந்த சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின்ற ஹார்மோன் கம்மியாக சுரக்கலாம், இல்லை நார்மலாக இன்சுலின் ஹார்மோன் சுரந்தால் கூட அது போய் எங்கே வேலை பார்த்து எங்கே சுகரை குறைக்கணுமோ அந்த இடத்துல அதால் வேலை செய்ய முடியாமல் போகலாம். இந்த 2 கண்டிஷன்னால தான் நமக்கு வந்து இன்றைக்கி டயபெட்டிஸ் இருக்குது. டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்த விஷயம் ஆண்களுக்கு மட்டும் இல்லை. ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, மென்னுக்கு ஈக்குவலாக விமனோட நம்பர் ஆஃப் விமன் டயபெட்டிக்ஸ் ஆர் இன்க்ரீஸிங். லைக் அவ்வளோ முன்னாடி ஜென்ஸ் தான் அதிகமாக டாக்டர்கிட்ட போய் சக்கரை வியாதின்வாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், எனக்கு சக்கரை இருக்குது, நான் மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ நமக்கும் இப்போ ஸ்லோலி இது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரொம்ப அலார்மிங், இது நமக்கு ஒரு அலார்மிங் சிக்னல். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இந்த டயபெட்டிஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம்? 2 விஷயம் தாங்க பண்ண முடியும். ஒன்று ப்ரிவென்ஷன், இன்னொன்று எர்லி டிடெக்ஷன். ஒன்று அதை வராமல் பார்த்துக்க முடியும், இல்லை வந்த பிறகு ரொம்ப அதிசீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிக்கணும். நம்மளாம் அதை பண்ணுவோமா? கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும்.
டயபெட்டிஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான். வாக்கிங்கை தவிர ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் டயபெட்டிஸ்க்கோ ஹார்ட் ப்ராப்ளம்க்கோ கிடையாது. வாக்கிங் இஸ் பெஸ்ட். ஜாகிங் சொன்னால் கூட வாக்கிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன்னா ரொம்ப சீராகவும் ஸ்லோவாகவும் உங்கள் உடம்புல உள்ள தேவையில்லாத கேலரிஸ் அது பேர்ன் பண்ணுறதுனால அது இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். டயபெட்டிஸோட ஃபுட் பிரமிட் பாருங்கள். இனிஷியலாக இந்த மேலே தான் கொஞ்சம் உங்களோட ஃபேட்டு அண்ட் மீட் எல்லாம் இருக்குது. சாக்லேட்ஸ், ஃபேட்டு, மீட் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. தட் டினோட்ஸ் அந்த அளவு தான் நீங்கள் அந்த ஃபேட்டு உங்கள் கறி நீங்கள் மட்டன் சாப்பிட்டா கூட சரி, சிக்கன் சாப்பிட்டா கூட சரி, சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, பட் ரெஸ்ட்ரிக்டட் குவான்டிட்டி, ரொம்ப கம்மியாக ஃபேட் எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்டடாக அவங்க ஒரு அந்த பிரமிடில் அதுவே நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் as much as you want, எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அடுத்து கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸ். நம்மளோட அந்த பிரெட், கோதுமை பிரெட், வீட் பிரெட் அண்ட் தேவையான அந்த பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க, பருப்பு வகைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்லாம். ஓகே, பி ரெடி டு சூஸ் அன் ஆப்ஷன். லைக் இப்போ ஒரு ஃபுட்டை இப்படி கொடுக்கும்போது இவர் இவ்வளோ கோச்சிக்கிறாரு, இந்த ஆப்பிள் சாப்பிடு, இல்லை இந்த ஆப்பிள் தான் சாப்பிடணும், இந்த கேக் சாப்பிடக்கூடாது, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வச்சுருக்காங்க, அப்படி கோச்சிக்கிட்டா இப்படி தான் ஆகிடும், இன்சுலின் போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் உங்களுக்கே இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் இட். கடைசி வரைக்கும் உங்களோட பாடியில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யூ ஷுட் பி ஆன் இன்சுலின் ஃபார் லாங் லாஸ்டிங். அதை வேணாமே, அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணோன்னா ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கலாம், ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறீங்க, ஓகே, ஃபீமேலுக்கு வருதுன்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரியான சிம்டம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. திடீர்னு நல்லா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக ஒரு மாதமாக 15 நாளாக ரொம்ப தாகம் அடிக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க, அதிகமாக யூரின் போவீங்க. ஒரு நாளைக்கு டே டைம்லேயே ஒரு 6, 7, 8 வாட்டி போயிட்டுருப்பீங்க யூரின். நைட்டு 4 வாட்டி எந்திரிச்சிப்பீங்க, தண்ணி அதிகமாக குடிப்பீங்க, யூரின் அதிகமாக போவீங்க, பயங்கரமாக பசிக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த 3 விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக தண்ணி குடிப்போம், சாப்பிடுவோம் எல்லாமே. இது இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கும். முன்னாடி மாதிரி உங்களால் ஆக்டிவாக வேலை செய்ய முடியாது. கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் சின்னதாக சளி அதிகமாக பிடிக்கும், ஆனால் சீக்கிரம் குணமாகாது. சின்னதாக புண்ணு வந்துச்சுன்னா ஆறாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் டயபெட்டிஸோட வார்னிங் சைன்ஸ். என்னென்ன டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் மூலமாக அந்த அதிகமாக தண்ணி குடிக்கிற இம்பல்ஸ் பிரெயின்லேருந்து தான் வருது. அதிகமாக சாப்பிட்ற இம்பல்ஸும் பிரெயின்லேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் கண்ணில் ஒரு பிளர்டு விஷன் வரலாம், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம், கேஸ்ட்ரிக்கில் ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா நாசி, குமட்டல், வாந்தி அதெல்லாம் வரலாம், வயிற்று வலி வரலாம், கிட்னியில் யூரினரி ப்ராப்ளம், பாலியூரியா, கிளைக்கோசூரியா இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் தான் வரும். அப்போ இதுக்கு மேலேயும் இருக்குது. டயபெட்டிஸ் ஒரு சாதாரண நோயே கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறதுனால அது ஒரு நோயே கிடையாது. நம்ம பாடியில் ஹெட் டு டோ எல்லா ஆர்கனையும் கம்ப்ளீட்டாக துவம்சம் செய்யக்கூடிய சக்தி இந்த டயபெட்டிஸ்க்கு இருக்குது. கிட்னியை டோட்டலாக கிரானிக் கிட்னி டிசீஸ், கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் காஸ் பண்ணிடும். முக்கால்வாசி டயபெட்டிக் பீப்புள் இறந்து போகிறதுக்கான காரணம் அதிகமான சர்க்கரை உடம்புல இருந்து குறையாமல் இறந்து போயிடுவாங்க. இன்னொன்று கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போயிடுவாங்க. இது இல்லாமல் இந்த டயபெட்டிஸ் நம்மளோட உடம்புல உள்ள ஹார்ட் அட்டாக் அதிகப்படுத்தும், பிபியை அதிகப்படுத்தும். எல்லாம் அப்படியே அதோட எஃபெக்டை என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஒன்றும் நல்லதே செய்யாது, கெட்டதெல்லாம் செஞ்சிடும் உடம்புல. ஸோ நம்ம டயபெட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டயபெட்டிக் ஃபுட் நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நான் இந்த பிக்சரை எடுத்துகிட்டு போட்டு வந்தேன். இதுதான் டயபெட்டிக் ஃபுட். இந்த டயபெட்டிக் ஃபுட் நார்மலாக ஒரு சின்ன புண்ணாவோ இல்லை ஒரு பின்ஹெட் சைஸில் தான் இந்த புண்ணு ஆரம்பிக்கும். நமக்கெல்லாம் சின்னதாக ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆறிடும். அவங்களுக்கு இந்த பின்ஹெட் சைஸ், பின்ஹெட்னா அந்த குண்டு ஊசியோட தலை இருக்கு இல்லையா, அதை தான் பின்ஹெட் சைஸில் ஆரம்பிக்கும். நமக்கெல்லாம் அப்படி ஆரம்பிச்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆறிடும். பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்ஸ்பைட் ஆஃப் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்த பிறகும் கொஞ்சமாக இது பெருசாகி போயிடும். இது பார்க்குறதுக்கு புண்ணு மாதிரி தான் தெரியும், ஆனால் இந்த பேஷண்ட் கிட்ட நீங்கள் போகவே முடியாது. அந்த பேஷண்ட் அந்த லாஸ்ட்டில் இருந்தாருன்னா இங்கே கூட நீங்கள் நிற்க மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ பேட் ஸ்மெல் அடிக்கும். எல்லாமே காரணம் அதில் உள்ள பாக்டீரியாஸ். உடம்புல சர்க்கரை அளவு அதிகம் இருக்கும்போது நீங்கள் அந்த பாக்டீரியாவுக்காக எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அந்த புண்ணு ஆறவே ஆறாது, அதிகமாகிட்டே போகும்.
என்னென்னலாம் டயபெட்டிக் ஃபுட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், புண்ணு இருக்கும், அதுலேருந்து நீர் வடியெலாம், ஸ்மெல் ரொம்ப மோசமாக இருக்கும். இதனால் நடக்க முடியாது பேஷண்ட்டால். ஹீலிங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அட் லாஸ்ட் தேல் கோ ஃபார் ஆம்புடேஷன். ஆம்புடேஷன்னா காலை வெட்டி எடுக்கிற சர்ஜரியை தான் ஆம்புடேஷன்னு சொல்லுவோம். எந்த அளவு புண்ணு இருக்கோ அதை அப்படியே விட்டால் ஃபுல்லாக பரவி உயிருக்கு ஆபத்தாயிட போகுதுன்னு சொல்லிட்டு காலை வெட்டி எடுக்கிற அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரெக்னென்ட் உமன் டயபெட்டிக்காக இருக்காங்க, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே இந்த டேர்ம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதமாக இருக்கும்போது மட்டும் சர்க்கரை வியாதி வந்துச்சுங்க, அப்புறம் போயிடுச்சிங்கன்னு. அப்புறம் போனது திருப்பி வரும், கண்டிப்பாக வரும். ஃப்யூச்சர் ரிஸ்க் இஸ் ஸோ காமன் அண்ட் ஸோ ஹை ஃபார் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சர்க்கரை வியாதி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு அவங்களோட 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வருதுன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ காஸ்ட் வர்சஸ் பெனிஃபிட்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு 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 அமௌண்ட் ஆஃப் காசு மணி வச்சுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஃபுட் ஸ்டஃப்ஸ் வாங்குவீங்களா, இல்லை வாக்கிங்க்கு ஷூஸ் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிங்க்கு ஷூஸ் வாங்குங்க. அது வந்து உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை கண்டிப்பாக கம்மி பண்ணும். தேவையில்லாமல் உங்களுக்கு உணவுக்கு போட்டு திருப்பி உடல் பருமனாகி சர்க்கரை வியாதி வந்து, அதனால ஹைப்பர் டென்ஷன் வந்து, அதனால ஹார்ட் அட்டாக் வந்து, அதனால ஸ்ட்ரோக் வந்து, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை டோட்டலாக குறைச்சிடும். பெட்டர் வாக்கிங் போகிறவங்க எல்லாரும் செப்பலோடு, நான் பார்த்துருக்கேன் எல்லா லேடிஸ், நானும் வாக்கிங் போவேன், எல்லா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்லாம் மட்டும் செப்பலோடு வருவாங்க. தெரியாமல் தான் வராங்க. லைக் எப்படின்னா, நீங்கள் வாக்கிங் செப்பலில் போகும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கிரிப் கொடுக்கணும். அப்படி காலை பிடிச்சி கொடுக்கணும். ஏன்னா ஸ்பீடாக வாக் பண்ணுவீங்க, அப்போது தேவையில்லாமல் கால் வலி, பேக் பெயின்லாம் வரும். அதனால் டைட்லி ப்ராம்ப்ட்லி ஃபிட்டிங் ஷூஸ் வாங்கிட்டிங்கன்னா, வாக்கிங் ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வாங்கிட்டு போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ்வலாக 20 மினிட்ஸ் நடந்துருந்தீங்கன்னா 1 hour கூட நடக்க முடியும், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி நீங்கள் வாக்கிங் போகிறதுனாலையோ, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை மெயின்டைன் பண்ணுறதுனாலையோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களை கோச்சிக்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக கோச்சிப்பாங்க, என்னடா அது இவர் ஸ்வீட் வாங்கிட்டு வரல, நம்மளோட உட்காந்து டிவி பார்க்கலாம், நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு உங்கள் ஒய்ஃபோ குழந்தைங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ குழந்தைங்களோ கோச்சிக்கிட்டா கூட லேட்டர் ஆன் அவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும், இதில் ஒரு நல்லது இருக்குது, இதனால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் பின்னாடி பின்விளைவுகள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறோம், அதனால் ஒரு 1/2 hour 1 hour அம்மா வாக்கிங் போனால் தப்பு இல்லைன்றது பிள்ளைகளும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது யூஸ்வலாக வாக்கிங் போகிறதுக்கு கண்டிப்பாக தனியாக போக யாருக்குமே பிடிக்காதுங்க, பயங்கர போரிங்கான விஷயம். நைஸாக பக்கத்துலேயே யாராவது ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்களான்னு பாருங்கள், உங்களுக்கு ஈக்குவலான வெயிட்டில் இல்லை உங்கள் வேவ்லென்த்துக்கு ஒத்து வர மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டோடு போகும்போது சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எக்ஸசைஸ் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸசைஸ் உங்கள் பாடிக்கு ஃபிட் ஆகுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். எப்பயுமே வாக்கிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட், வாக்கிங் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து எனக்கு ஸ்விம்மிங் பண்ண பிடிக்கும் தெரியும் அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் ஸ்விம்மிங். நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் தான் எனக்கு தெரியும்னா ஸ்விம்மிங் போகிறதும் நல்லது. சைக்கிளிங் பண்ணலாம், ஏரோபிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் எதுலையாவது உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸை ரொம்ப என்ஜாயபிளாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீமாக வாக்கிங் போகிறதுக்குன்னு ஒரு 5-6 பேர் ரெடி பண்ணுங்கள். ஒரு ஆளை ரெடி பண்ணிங்கன்னா அவங்க இடையில ஏதாவது வீட்டில் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலைன்னா உங்களுக்கு நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகிடுவீங்க, போக மாட்டீங்க. அதனால் ஒரு டீமாக ரெடி பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சமாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். சுத்தமாக நிறைய பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அடுத்து ஹார்ட் அட்டாக் பற்றி பேசுகிறோம். ஹார்ட் அட்டாக்குன்னு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரலாம்? ஏஜ் மோர் தென் 40 years, 40 வயசுக்கு மேலே. ஹார்ட் அட்டாக் வந்து கம்பேரேட்டிவ்லி விமனை விட மென்னுக்கு ரொம்ப அதிகம், நம்ம அதை ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்கள்ட்ட நிறையா ஹேபிட்ஸ் இருக்கும். மென்னுக்கு ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து உடம்புலையே நிறைய கொலஸ்ட்ரால் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரலாம். சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு வரலாம், பிபி இருக்கவங்களுக்கு வரலாம், டைப் ஏ பர்சனாலிட்டிக்கு வரலாம். எப்படி இருக்கும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா, இது ஒரு டிப்பிக்கல் சைன். இந்த மாதிரி ஒருத்தவங்க நெஞ்சு வலிக்கும் போது அந்த கையை அங்கே வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சஸ்பெக்ட் பண்ணலாம், அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 80%. அதுக்கு ஒரு சைன்னே பேர் லெவின் சைன்னு நாங்கள் படிப்போம். அந்த கையை அப்படி அணைச்சி பிடிச்சிப்பாங்க. அந்த பெயின் வந்து நார்மல் பெயினில் இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதை வந்து கேஸ்ட்ரிக் பெயின்லாம் கூட
சொல்லுவாங்க. ஆனால் டிப்பிக்கல் இந்த மாதிரி தான் வருவாங்க. எங்களுக்கு வர பேஷண்ட்ஸும் இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு தான் வருவாங்க. இசிஜி எடுப்போம், இம்மீடியட்டாக த்ராம்பலைஸ் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நாங்கள் இறங்குவோம். செஸ்ட் பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியராக செஸ்ட்டோட முன்பகுதியில் இருக்கும். அந்த வலி பேக்குக்கு பரவலாம், நெக்குக்கு பரவலாம், இல்லை அந்த லெஃப்ட் கை ஃபுல்லும் பரவலாம். இவங்களுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் இருக்கும், நெஞ்சு படபடப்பு இருக்கும். அதோடு சேர்ந்து ஒரு ஆங்ஷியஸாக இருப்பாங்க, பயப்படுவாங்க எல்லாத்துக்கும். வரும்போதே டாக்டர் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. மிச்ச கேஸ்ட்ரிக் பெயின்லாம் நெஞ்சு வலிக்குது டாக்டர் காலையிலேருந்து, இந்த இடத்துல வலிக்குது அந்த இடத்துல வலிக்குதுன்னு ஒரு ப்ராப்பராக அவங்களால சொல்ல முடியாது. பட் இவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு வரப்போகிற அந்த ஆங்கர் அனிமின்னு சொல்லுவோம் நாங்கள், அதை வரப்போக்கூடிய டெத்தை அவங்களுக்கு உணர்த்திடும் உடல். அந்த பயத்தில் எனக்கு ஏதாவது பண்ணுவாங்க. 1 மினிட் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இசிஜியில் சேஞ்சஸ் இருக்க போது இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம். இந்த சைன் பார்த்துக்கோங்க. அப்படி யாராவது உங்கள் சொந்தங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இருந்ததுன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இம்மிடியட்டாக இசிஜி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க. அப்புறம் இதோடு சேர்ந்து அவங்களுக்கு குமட்டல், வாந்தி இருக்கலாம். ரொம்ப உடம்பு ஃபுல்லும் ப்ரொஃப்யூஸாகவே இருக்கும், நனைஞ்சிரும், சட்டெல்லாம் நனைகிற அளவுக்கு இருக்கும், மயக்கம் வரும், டயர்டாக இருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் எல்லாரும் அதாவது டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அது சைலண்ட்டாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டோட ஹார்ட் அட்டாக் வலியாக வெளியில் தெரியாது, சும்மாவே இருப்பாங்க. என்னமோ பண்ணுது, எனக்கு ஒரு டயர்டாக இருக்குன்னு இசிஜி எடுத்தால் ஃபுல் ப்ளோன் ஹார்ட் அட்டாக் இருக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டோட சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்காக சொல்லுவேன். இது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, சரி எல்லாருக்கும் சொல்லலான்னு நான் இந்த பிக்சர் எடுத்தேன். இதுதான் நம்ம உடம்புல உள்ள இருதயத்திலேருந்து வர்ற மகாதமனின்னு சொல்லக்கூடிய அயோட்டா. இதிலேருந்து தான் ஹார்ட்லேருந்து வர ரத்தம் தான் உடம்புல உள்ள எல்லா பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணுது. அப்போ ஹார்ட்டும் ஒரு மஸ்குலேச்சர், ஒரு ஆர்கன், அதுக்கு யார் ரத்தம் சப்ளை பண்ணுறான்னா இந்த மகாதமனிலேருந்து ஒரு 2 பிரான்ச் இப்படி வெளியில் வருது, சரிங்களா? இது ரைட் பிரான்ச்சு, ரைட் கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இது லெஃப்ட் பிரான்ச்சு, லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த ரைட்டு ஒரே ஒரு ஆர்ட்ரி தான் அப்படியே வருது, சின்ன சின்ன குட்டி குட்டி பிரான்ச்சஸாக இருக்குது. இந்த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 2ஆக பெரியுது. இந்த 4வது நம்பர் வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் கரோனரின்னுவோம். இது அப்படியே சுற்றி போய் பின்னாடி உள்ளதுக்கு சப்ளை பண்ணுவோம். இந்த கீழே ஆன்டீரியர் டிசெண்டிங்னு சொல்லுவோம் இந்த 3வது ஆர்ட்ரி. இந்த ஆர்ட்ரியோட பேர் லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில், விடோஸ் ஆர்ட்ரி. விடோஸ் ஆர்ட்ரினா பல விதவைகளை உருவாக்கக்கூடிய ஆர்ட்ரி இதுதான். இந்த ஆர்ட்ரி பிளாக் ஆனதான், இந்த 3வது நம்பரில் இருக்க இந்த ஆர்ட்ரி பிளாக் ஆனதான் இம்மீடியட் ஃபுல் ப்ளோன் ஹார்ட் அட்டாக் வந்து பேஷண்ட் வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து 1 நிமிஷம் டு அரை மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் உயிரிழந்துருவாங்க. இது ஹார்ட் அட்டாக், நமக்கும் ஹார்ட் அட்டாக்ன்றோம். அதை பற்றி என்ன நடக்குது, உள்ள ஹார்ட்டில் என்ன நடக்குது, பிளட்டில் என்ன நடக்குது, அந்த மெக்கானிசம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. கொலஸ்ட்ரால் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும், பிபி இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்ட். ஆனால் அதோட ஃபுல் பெத்தாலஜி உங்களுக்கு தெரியலான்னு தான் இந்த பிக்சர் எடுத்திருக்கேன் நான். இது நார்மலாக அந்த இரத்த குழாயை கட் பண்ணுறோம், நீல வெட்டில் கட் பண்ண பிறகு இது உள்ள லியூமன். இது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அடுத்தது அத்திரோஸ்க்ளிரோசிஸ்னு போட்டிருக்கு. அத்திரோஸ்க்ளிரோசிஸ்னால் இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதுலாம் ஃபேட்டு, நம்ம அதிகமாக சாப்பிட்ற ஃபேட்டு, நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத ஃபேட்டு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் சின்ன இரத்த குழாயாக இருக்கிறதுனால சரசரன்னு பிளட்டோட ஓடாமல் இரத்த குழாயோட உட்புற சுவர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கும், இப்படி நார்மலாக இருக்கும். இந்த கண்டிஷன்லாம் பேஷண்ட் நார்மலாக தான் இருப்பாங்க. ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த அத்திரோஸ்க்ளிரோசிஸ், அந்த ஃபேட் டெபாசிஷன் லைட்டாக பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ரத்த குழாயில் போகிற ரத்த அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் போய் உட்காந்து ஒன்றுக்கு மேலே உட்காந்து நல்லா கிளாட் மாதிரி ஆகி அந்த லியூமனை ஃபுல்லத்தையும் பிளாக் பண்ணிடுது. ஸோ அப்போ இதுக்கு கீழே, அதாவது இந்த இடத்துல இதுக்கு கீழே ரத்தம் வராது. ஹார்ட்டோட முக்கியமான பகுதி இந்த கீழே தான். இது வந்து கண்ட்ராக்ட் ஆகி சுருங்கி விரியறதுனால தான் நம்மெல்லாம் உயிரோடு இருக்கும். இதுக்கு தேவையான ரத்தம் போய் சேரலைன்னா அப்படியே நின்றுடும், அந்த வென்ட்ரிக்கலால் கண்ட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம்னால தான்
நம்ம சொல்கிறோம் கொலஸ்ட்ரால் எடுத்துக்காதீங்க, டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கோங்க, ஹைப்பர் டென்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க, எல்லாம் சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் மெடிக்கல் சைடு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்தால் கூட உங்கள் பாடியில் வர ஹார்ட் அட்டாக் எவ்வளோ நேரம் வித்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்கு யாராலையுமே சொல்ல முடியாது. லைக் சில பேர் போய் ஒரு வாரம் ஆகி ஒரு 15 நாள் கழித்து சர்ஜரி பண்ணி கூட வந்துடுவாங்க. சில பேருக்கு மேட்ரு ஆஃப் 5 மினிட்ஸ், மேட்ரு ஆஃப் 10 மினிட்ஸ், ½ அன் ஹவரில் கூட உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ திங்க் ஐ எம் போரிங். கண்டினியூ பண்ணலாமா சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட் எய்ட் பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட் எய்டில் நம்ம நான் இந்த ஃபஸ்ட் எய்டு உங்களுக்குலாம் சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறையா இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு 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 கூட்டத்தில் யாருக்காவது ஒருத்தர் உடம்புல ஏதோ ஒன்று இல்லை ஒரு மெஷாப் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, சுற்றி உள்ளவங்களுக்கு என்ன செய்யணுன்னே புரியாது, பரபரப்பாக போய் ஏதாவது தப்பாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கணும். நம்ம ப்ராப்பராக நம்ம ஒரு கேஸை இது ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம்னா அவங்க உயிரிழக்காமல் அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஷாக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்படாமல் முதல்ல உங்களை நீங்கள் தற்காத்துக்குங்க. போன உடனே ஐயோ போய் அவங்கள காப்பாற்றணும்னு போய் கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இழுக்க மாட்டோம். ஆனால் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இரும்பு ராடை வச்சு அவங்கள பிடிச்சி இழுத்துருவாங்க. இரும்பு ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், உங்களையும் அஃபெக்ட் பண்ணிடும். நீங்கள் முதல்ல சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு வுட்டன் ராட், அதாவது மரக்கட்டை இல்லைன்னா ரப்பர் இல்லைன்னா நிறையா அடுக்கு பேப்பர், இது ரெண்டுமே எல்லா டைமும் இருக்காது. ஆனால் நியூஸ் பேப்பர் இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா இவ்வளோ திக்னஸ்க்கு நியூஸ் பேப்பரை எடுத்து தரையில் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நின்றுக்கோங்க. நின்றுட்டு கையில் ஏதாவது கிடைக்குதா பாருங்கள். இல்லை பிளாஸ்டிக் இல்லைன்னா மர ஸ்டூல் ஆர் சேரை வச்சு அவங்கள அப்படியே தட்டி விட்டுருங்க. அவங்களுக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, அவங்க கை கால் உடஞ்சா கூட பரவாயில்ல, உயிர் போகாது, அவங்கள காப்பாற்றிடலாம். அந்த மாதிரி சடனாக டைம் டிலே பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசித்து ஸ்மார்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். இதே மாதிரி சில இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஷாக்கெல்லாம் வரும். டிரான்ஸ்ஃபார்மர் ஷாக்கில் இந்த விஷயத்த நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது. நான் போய் நீங்கள் ஒரு கட்டையில் நின்றுட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஷாக்கில் உள்ளவனை போய் தொட முடியாது. ஏன்னா 20 யார்டு 20 அடிக்கு மேலே டிரான்ஸ்ஃபார்மர்லலாம் ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடிச்சதுன்னா 20 அடிக்கு அந்த கரண்ட்டோட அந்த பவர் ஃபீல்டு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் எதையும் தொடவே வேணாம், உங்களையும் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதான் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஷாக்கு கிட்ட 20 அடிக்கு முன்னாடி போகாதீங்க, அவங்கள காப்பாற்ற முடியாது. இதுதான் சிச்சுவேஷன். அவங்கள காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக போனீங்கன்னா நமக்கும் பேட் எஃபெக்ட்ஸ் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல போகிறீங்க, யாருமே இல்லாத ரோட்டில் ஒரு கார் மோதிடுது, இதில் ட்ரீயில் மரத்தில் மோதிடுது. உள்ளே இருக்கவங்க என்ன ஆனாங்கன்னு தெரிலன்னு எட்டி பார்க்குறீங்க, மயக்கம் அடித்து கிடப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், விண்டோவோட கிளாஸை உடச்சி அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது எந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டையும் முதுகு தண்டுவடை இன்ஜுரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணுவோம், அவசரமாக எடுத்து அவங்கள தபக்குன்னு தூக்கி போட்டு அந்த சைடு மாற்றி இந்த சைடு மாற்றி அப்படி திருப்பும்போது கொஞ்சமாக முதுகெலும்பு உடஞ்சிருந்தா கூட ரொம்ப அதிகமாகி தண்டுவடத்தை ஃபுல்லாக அதை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அவங்க பெட்லேயே வாழ்க்கை ஃபுல்லாக கை கால் செயலிழந்து போய் தான் இருக்கணும். அதனால் எல்லாரையுமே வந்து எல்லா ஆக்சிடெண்ட்டையுமே இவங்களுக்கு வந்து முதுகெலும்பில் ஆக்சிடெண்ட் இருக்குதுன்னு நினச்சி ரியாக்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா, இந்த பர்சன் பண்ணுற மாதிரி இவரோட 2 கையையும் அந்த கழுத்துக்கும் முதுகெலும்புக்கும் அடியில் விட்டு ரெஸ்கியூ பண்ணுங்கள். காலை ஒருத்தர் தூக்கிக்கோங்க, பட் கழுத்தெலும்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக வளையாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச பிறகு அவங்கள ரியாக்ட் பண்ண பிறகு சாண்ட் பேக்குன்னு சொல்லுவோம், மண் வச்சு 2 பேக்கை கழுத்தில் இந்த சைடும் வச்சுட்டு அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆம்புலன்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் அவங்களால இப்படி கழுத்தை அசைக்க முடியாது. ஃபர்தர் தண்டுவடத்துக்கான ஃபர்தர் இன்ஜுரியை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் ரெஸ்கியூ, தண்ணிக்குள்ளே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, நெவர் எவர் கிவ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கையை கொடுக்காதீங்க. அவங்க உங்களோட டியர் அண்ட் நியர் ஒன்ஸாக இருந்தால் கூட கடகடன்னு ஓடி போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வாங்க. முடியலையா நீங்கள் என்ன துணி வச்சுருக்கீங்களோ அதை தூக்கி போட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கையை கொடுத்துறாதீங்க. அது ஏன்னா உள்ளவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும், உங்களையும் இழுத்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போட்டிருக்காங்க, லைக் டியூபை போடலான்னு. கண்டிப்பாக அது நம்ம கையில் இருக்காது. ஆனால்
இப்போ அந்த ப்ராப்பர் ஆர்டிஃபிஷியல் ஸ்விம்மிங் பூல்லலாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி டியூப்ஸை தூக்கி போடலாம். இது வாய்ப்பே கிடையாது. போட்லாம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரிஞ்சுதுன்னா ஸ்விம் பண்ணி அவங்கள ரெஸ்க்யூ பண்ண போகிறேன்னு சொன்னாலும் கிளாத் வச்சு ரெஸ்க்யூ பண்ணுங்கள். கையை கொடுத்துறாதீங்க. இது இது ரொம்ப எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஃபயர் ஆனுச்சுன்னா நம்ம எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒன்று பண்ணுவாங்க அந்த இடத்துல. என்ன தெரியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது மாதிரி மட்டும் பண்ணுங்கள். சின்ன ஃபயராக இருந்தால் தண்ணி எடுத்து ஊற்றலாம், பரவாயில்ல. பட் நல்லா உடம்பு ஃபுல்லும் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ்வலாக, இப்போ இந்த இடத்துல ஃபயர்னா இவரை அப்படியே அப்சைட் டவுனாக போட்டுருவோம். எங்கே நெருப்பு பிடிச்சிருக்கோ அந்த இடத்த அடியில் போடுவோம். நம்ம என்ன நினைப்போம், தரையோடு பட்டுச்சுன்னா ஃபயர் நின்று போயிடுவோம். அப்படி கிடையாது. ஒரு பேப்பரை நீங்கள் இப்படி கொளுத்தி ஒரு பேப்பரை நல்லா இப்படி ஸ்டிக் மாதிரி பண்ணிவிட்டு மேலே நெருப்பு வைக்கிறீங்க, மெதுவாக எரிஞ்சிட்ருக்கும். அதை அப்படியே அப்சைட் டவுன் பண்ணுங்க, என்ன ஆகும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே ஃபினாமினா தான் நம்ம உடம்புலையும். அவங்கள அந்த ஃபயர் இருக்கிற ஏரியாவை டவுனில் போட்டிங்கன்னா அது ரொம்ப அதிகமாக போய் எல்லா பாடி பார்ட்ஸ்லேயும் ஃபயர் பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்க ஃபயர் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு அவங்கள கீழே சாய்ச்சி விட்டுருங்க, தரையில் சாய்ச்சி விட்டுருங்க. சாய்ச்சி விட்ட பிறகு அந்த ஃபயர் எங்கே இருக்கோ அது மேலே இருக்கிற மாதிரி, இப்படி படுத்திருக்காருன்னா ஃபயர் இங்கே இப்படி எரியிற மாதிரி அந்த பொசிஷனில் போட்டுருங்க. கையில் ஒரு பெட்ஷீட் ஆர் பிளாங்கெட், திக்கான பிளாங்கெட் எடுத்து கடன்னு சுற்றிடுங்க. அவர் சுற்றிட்டிங்கன்னா ஃபர்தராக ஆக்சிஜன் கிடைக்காம, நெருப்பு எரிய ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் கிடைக்காத சுற்றினோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் நின்றுடும். இல்லை தண்ணி ஊற்றலாம். ஏதாவது ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருந்தாருன்னா ஸ்விம்மிங் பூல்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுடலாம். அது மாதிரி நம்ம நிறையா வாட்டி நம்ம கண்ணில் ஏதாவது கெமிக்கல் இன்ஜுரி பட்டுரும். என்ன கெமிக்கல்னே தெரியாது, கண்ணில் பட்டுரும். எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி நடந்தது. எங்கள் குழந்தை வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவருக்கு மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சால்வெண்ட்டை எடுத்து அவர் கண்ணில் ஊற்றிட்டான். அதாவது என்னன்னே தெரியாமல் எண்ணெய் தடவுறேன்னு சொல்லி எதையோ ஊற்றிட்டான். பயங்கர எரிச்சல், கண்ணில் எரிச்சல். இந்த மாதிரி சிச்சுவேஷனை இம்மீடியட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க மாதிரி அந்த விக்டிமை கொண்டு போய் டேப் வாட்டரை நல்லா திறந்து விட்டு அந்த கண்ணை திறக்க வச்சு 10 minutes ரன்னிங் வாட்டரில் காட்டணும். ஆனால் அவங்க கண் இரிட்டேஷன்னாலையும் பெயின்னாலையும் கண்ணை மூடுவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்கள எப்படியாவது இறுக்கி பிடிச்சி கண்ணை திறக்க வச்சு ஊற்றணும். டேப் இல்லைன்னா டம்ளரில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எடுத்து ஒரு 10 minutes ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த கண்ணை மூட சொல்லி ஒரு துணியை வச்சு கட்டி அப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும். 10 minutes கம்மியாக பண்ணிங்கன்னா வேலைக்காகாது. என்ன மாதிரி கெமிக்கல் நமக்கு தெரியாது, அது எவ்வளோ பிளைன் பண்ணோம், நம்ம கண்ணில் பார்வையை இழக்க செய்யும்னு தெரியாது. அதனால 10 minutes காமனாக. சில பேருக்கு திடீர்னு காரணமே இல்லாமல் மூக்கில் இருந்து ரத்தம் வரும். மூக்கில் இருந்து ரத்தம் வரதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, அவங்கள உட்கார வைங்க. ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு இப்படி லீனிங் ஃபார்வர்ட், கொஞ்சம் முன்னாடி இப்படி சாயிற மாதிரி உட்கார வைங்க. இப்படி இருக்கிற கொஞ்சம் முன்னாடி சாயிற மாதிரி இப்படி உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அந்த நோஸை நல்லா டைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா இப்படி இறுக்கி மூட சொல்லுங்கள். மூட சொல்லிவிட்டு அடுத்த மொமெண்ட் வாய் வழியாக மூச்சு விட சொல்லுங்கள். வாய் வழியாக மூச்சு விடணும். இன்பிட்வீன் அவர் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, எதையும் முழுங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரை தண்ணி குடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. எதுவுமே ஸ்ட்ரெயின் கொடுக்காம மூக்கை இறுக்கி மூடிட்டு லீனிங் ஃபார்வர்ட் பொசிஷனில் 10 minutes அவரை வச்சுருக்கணும். இப்போது இவர் வந்து இப்படி பின்னாடி திரும்பினார்னா மூக்கில் இருந்து இப்படி கொஞ்சம் லீனிங் ஃபார்வர்டாக வராமல் பேக்வேர்டாக சாஞ்சார் உட்காந்துருக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வந்து பின்னாடி லாரிங்ஸ், அதாவது ட்ரக்கியா, மூச்சு குழலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரத்தம் உடனே கட்டியாயிடும். கட்டியானால் மூச்சுக்குள்ளெல்லாம் அடைச்சிடும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் லீனிங் ஃபார்வர்ட் பொசிஷன். சுத்தமாக பேசக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் முழுங்கக்கூடாது. அமைதியாக எதுவுமே சைலண்ட்டாக வாயில் மூச்சு விட்டுட்டு இருக்கணும். கையை இறுக்கி பிடிச்சிருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்குறீங்க, ப்ளீடிங் நின்றுடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடுங்க. ப்ளீடிங் நிற்கலைன்னா திருப்பி இதையே இன்னொரு 10 minutes பண்ண சொல்லுங்கள். மேக்ஸிமம் நோஸ் ப்ளீடு வந்து இந்த மெனுவர்லேயே குணமாயிடும். டாக்டர்கிட்ட போனால் கூட இன்னொரு தடவை வந்தால் வாங்க, இப்போ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இதை ட்ரீட் பண்ணிடலாம் வீட்லேயே. சோக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குழந்தைங்கள நம்மளால் 24 hours வாட்ச் பண்ண முடியாது. இப்போ ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு அன்கான்ஷியஸாக இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க ஒரு கான்ஷியஸ்னஸ் செமி கான்ஷியஸாக இருக்கும்போது அவங்க வந்து மீட் சாப்பிட்றாங்க, கறி சாப்பிட்றாங்கன்னா அந்த கறி ஏதோ சம்திங், இல்லை டென்ச்சர்ஸ், பல்லில் கிளிப் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் போய்
உணவு மூச்சுக்குள்ளே அடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, இந்த பிக்சரில் உள்ள மாதிரி நெக்ஸ்ட்ல இந்த பிக்சரில் உள்ள மாதிரி படுக்க வச்சுட்டு கையை விட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா இந்த மாதிரி சேரில் உட்கார வச்சு ஃபுல்லாக முதுகை வளைய வச்சு முதுகில் அந்த 2 ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, 2 எலும்பு இருக்குல்ல, அதுக்கு நடுவில் நல்லா ஸ்லாப் கொடுக்கணும். ஒரு 4 ஸ்லாப்ஸ் நல்லா இப்படி ஸ்பீடாக தட்டி விடணும். தட்டி விடும்போது அது உள்ள ப்ரெஷரில் வெளியில் வந்து விழுந்துடும். அப்படியே விழாதவங்களுக்கு அப்டாமினல் த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்டாமினல் த்ரஸ்ட்டில் இந்த ஒரு பர்சனை எப்படி பிடிச்சிருக்காரோ அந்த பர்சனை அப்படி பிடிச்சிட்டு இந்த கையிலேருந்து நல்லா ஃபார்வர்டாக இப்படி ஒரு 4 ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த இடத்துல வயிற்றோட மேல் வயிறில் 4 ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப காமன் கிடையாது, ஏன்னா அடல்ட்டுக்கு வந்து சோக்கிங் அவ்வளோவா நடக்கிறதில்ல. ஆனால் சைல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்கும். இந்த சைல்டு கண்டிப்பாக அப்படியே ரோட்டில் போகும், கிரவுண்டில் உள்ளதை சம்திங் எதுவும் எடுத்து வாயில் போட்டுரும். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய என்ன பண்ணணுன்னா, உங்கள் காலில் படுக்க வச்சுட்டு காலை இப்படி 2 நீட்டி விட்டு அதே மாதிரி அடல்ட்டுக்கு செய்கிற மாதிரி முதுகில் நல்லா ஸ்பீடாக 2 ஷோல்டர் பிளேடுக்கும் இடையில 4 தடவை ஸ்லாப் பண்ணணும். அதில் வரலைன்னா தான் அப்டாமினல் த்ரஸ்ட் பண்ணணும். அப்டாமினல் த்ரஸ்ட் இப்படி பண்ணலாம். குழந்தைக்கு வந்து ஒத்த கையில் அந்த மேல் வயிறில் ஒரு 4 தடவை ஃபார்வர்டாக 4 தடவை அப்படியே குத்தணும். குத்தும்போது அது அப்படியே இருமிட்டு அது வெளியில் வந்துடும், உள்ளே மாற்றிட்டு இருக்க ஃபாரின் பாடி. இது வந்து இன்ஃபேண்ட்டுக்கு இது கிட்டத்தட்ட சைல்டு மாதிரியே தான். படுக்க வச்சுட்டு 4 ஸ்லாப் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம குழந்தைகளை அம்மாங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எதையாவது போட்டுரும் குழந்தை, மூச்சு விட கஷ்டப்படும், ஐயோ எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, நான் கிராமத்தில் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிரான்சிட் டைம்லேயே குழந்தைக்கு ஏதாவது நேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை எல்லாருமே கற்றுக்கோங்க. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலும் இதே பொசிஷனில் போட்டு அந்த 2 ஷோல்டர் பிளேடுக்கு நடுவில் ஒரு 4 ஸ்லாப் கொடுக்கணும். கொடுத்தா அதில் உள்ள ப்ரெஷரில் 80% ஆஃப் ஃபாரின் பாடி வெளியில் வந்துடும். இது தெரியாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, தேவையில்லாத டைம் டிலே இருந்ததுன்னா, தேவையான நுரையீரலால் மூச்சுக்குள்ளே அடைக்கப்பட்டு ஆக்சிஜன் கிடைக்காம நமக்கு பயங்கர அபாயமான விளைவுகள்லாம் நடக்கும். இது ட்ரையாங்குலர் பேண்டேஜ். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, கை உடஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டிங்க, நம்ம எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவலோட ஒரு எண்டு இந்த இடத்துல கழுத்தில், மிச்சம் ஃபுல் டவலையும் தூக்கி இந்த சைட் போட்டுக்கோங்க. இந்த எண்டை எடுத்து அந்த எண்டோட கட்டி விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த எலும்பு வந்து அந்த இடத்த விட்டு டிஸ்பிளேஸ் இடம்பெயராமல் இருக்கிறதுக்கு. எலும்பு உடஞ்சி அதே இடத்துல இருந்துச்சுன்னா மாவு கொட்டோட நீங்கள் தப்பிச்சிங்க. ஆனால் இப்படியே ஆட்டிட்டு இப்படியே ஆட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் வருவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது, 2 ஃப்ராக்மெண்ட் ஆஃப் போனும் ஒன்று வெவ்வேறு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகும்போது ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும். அப்போ வந்து மாவு கட்டு போட முடியாது. ஓப்பன் சர்ஜரி பண்ணி பிளேட்டு வச்சு ஸ்க்ரூ வச்சு அந்த ஸ்க்ரூவை திருப்பி எடுத்து, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கஷ்டமான விஷயங்கள். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ட்ரையாங்குலர் பேண்டேஜ் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அது மட்டும் இல்லை, அதோட அஃபெக்ட் இது டிஸ்பிளேஸ் ஆகாமல், உடஞ்ச போன் டிஸ்பிளேஸ் ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ராக்சரான அந்த கையை அப்படி தொங்க விடும்போது கை ரொம்ப வீங்கிடுச்சுன்னா டாக்டரால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் திருப்பி ஒரு 8 மணி நேரம் இப்படி தொங்க விட்டுருப்போம். அந்த ஐவி ஃப்ளூயிட் மாட்டுற ஸ்டாண்டில் தொங்க விட்டு அந்த வீக்கோலாம் குறைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இந்த மாதிரி ட்ரையாங்குலர் பேண்டேஜ் போட்டால் வீக்கமும் வராது, போன் உடஞ்ச போன் டிஸ்பிளேஸும் ஆகாது. லாஸ்ட் ஃபைனல், இது நான் ரொம்ப எல்லா இடத்துலையும் பார்த்த விஷயம். ஒருத்தவங்களுக்கு சடனாக ஃபிட்ஸ் வரும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபிட்ஸ் வந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், எல்லாருமே சாவியை கொடுப்போம். ஏதோ இரும்பு வந்து ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நம்ம காலமாக தலைமுறையாக நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கிடையவே கிடையாது. இன்னையிலேருந்து அது அப்படி ஒரு மித்தை உங்கள் மனசுலேருந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா இன்னும் என்ன பண்ணுவோம், யாரோ நமக்கு தேவையான வந்துச்சுன்னா என்னங்க என்னாச்சு, நிறுத்துங்கன்னு அவங்க கையை பிடிச்சி இருக்கும். அவங்க ஃபிட்ஸ் இப்படி அடிச்சிட்டு இருக்கும், ஸ்பீடாக அடிச்சிட்டு இருக்கும். அவங்க கையை பிடிச்சி நம்ம வாலண்டியாக அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்போம். அது ஸ்டாப் ஆகாது. தேவையில்லாமல் நீங்கள் கையை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க எனர்ஜி நம்மளோட அதிகமாக இருக்கும். இப்படி செய்யும்போது அவங்களுக்கு ஃப்ராக்சர் தான் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி நிறுத்துறதுனா, ஒருத்தவங்க ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த சாவி கொடுக்குறது போய் அதை நிறுத்துறது கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க சேஃபான பிளேஸில் இருக்காங்களா, விழாமல். இப்போ சேரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கீழே விழுந்தால் கூட அடிப்படாத அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே நில்லுங்க, ஒன்றும் செய்யாதீங்க. இப்போ
நம்ம ப்ரேயரில் கூட சில பேர் ஆவிக்குள்ளே நிறைஞ்சு போகும்போது நம்ம எப்படி பக்கத்தில் அவங்க விழாமல் பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி விழாமல் பார்த்துக்கோங்க. படுத்திருக்க ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இப்படி படுக்க வைக்காதீங்க, லெஃப்ட் சைடில் இப்படி லெஃப்ட் லேட்ரல், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இந்த பர்சனோட இந்த பொசிஷனில் படுக்க வைக்கக்கூடாது. இதை அப்படி திருப்பி இந்த இடது பக்கம் சைடில் இருக்க மாதிரி படுக்க வச்சிட்டிங்கன்னா வாயிலேருந்து சுரக்கக்கூடிய எச்சி, வயிற்றுலேருந்து வரக்கூடிய அமிலங்கள் எல்லாம் நுரையீரலுக்கு போகாமல் தடுக்கலாம். ஏன்னா ஃபிட்ஸில் முக்கால்வாசி லேண்டப் ஆகிறது நிமோனியாவில் லேண்டப் ஆகிடுவாங்க. ஏன்னா மயக்கமாக இருக்கும்போது நுரையீரலுக்குள்ளே இந்த வயிற்றில் உள்ள சுரப்புகள் எல்லாமே போயிடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த சைடில் படுக்க வைங்க, அமைதியாக படுக்க வைங்க. சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு காற்று வர விடுங்க. சட்டை இதெல்லாம் டைட்டாக டையெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. சாவி கொத்து கொடுக்க வேணாம், அவங்களோட ஃபிட்ஸை நிறுத்த வேணாம். நீங்கள் நிறுத்தினாலும் அது நிற்காது. ஃபிட்ஸுங்கிறது பிரெயினோட திடீர்னு ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, திடீர்னு பிரெயின் பயங்கரமாக ஆக்டிவாக செயல்படுறது தான் ஃபிட்ஸு. அதுக்கு நிறையா காரணம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபிட்ஸுமே 5 to 10 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நின்றும். முடிஞ்சதுன்னா கையை கொண்டு போய் வாயில் வச்சிடாதீங்க, உங்கள் விரல் துண்டாயிடும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக கடிச்சிருவாங்க. அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்க வாயில் வேறு எதுவும் இல்லை, கீழே விழுந்தா அடிபடாது, தலை அடிபடாதுன்றதை பார்த்தா போதும். ஓகே, இதோட அவ்வளோதான் என்னோடய ஸ்லைட்ஸு. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா? எதுவும் அப்படி இருந்ததுன்னா நான் இங்கே தான் இருப்பேன், என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டமா டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னாலும் யூ கேன் ஆஸ்க். ஓகே, அவங்க இங்கே தான் இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு, நீங்கள் தனியாக கேட்கணும். ஓகே, கேளுங்க. இல்லை கேஸ் ப்ராப்ளத்தினால ஹார்ட் அட்டாக் வராது. அதை நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சிக்குவோம், அவ்வளோதான். செஸ்ட் பெயின் வரும், செஸ்ட் பெயின்னா நம்ம ஹார்ட் அட்டாக்னு நினச்சிப்போம். கேஸ் ப்ராப்ளம்னால வராது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கி. நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு 10:30க்கு தூங்குறது தான். கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நைட்டு சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் இடையில் மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் இருக்கணும். அது டைஜஸ்ட் ஆகி உங்கள் ஸ்டொமக்கை விட்டு குடல் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் தூங்கணும். மற்றபடி நோ ரிலேஷன். இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனுக்கெலாம் இருக்கிற ரிலேஷன் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு கிடையாது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் ஜெனி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்ம வீட்டில் இருக்கணும்னா நம்ம எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக நம்ம ஞானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும், அதை எப்படிலாம் தவிர்க்கலாம் என்று சொல்லியெல்லாம் அநேக காரியங்களை பார்த்தோம். ஸோ ஒரு குணசாலியான பெண் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் அதை சேகரித்து வைத்து நாம் ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை நாம் ஓடும் போது நம் வீட்டை நாம் கட்ட முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நம்மளோட கெஸ்ட்டை நம்ம ஆனர் பண்ண முடியாது ஒரு சின்ன மொமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். முதலாவது மிஸ்ஸஸ் வல்சலானா சீஃப் கெஸ்ட்டை ஆனர் பண்ண முடியாது. வி லைக் டு கிவ் யூ a small memento and I like ரூபவதி டு கம். பிரான்ச் சர்ச் பார்க்குற ரூபவதி அவங்க வந்து இப்போ ஒரு மொமெண்டோ கொடுப்பாங்க. Thank you, Rupavati. And next, we would like to honor Dr. Jenny Suresh. Please come over. I request Mary Novaka to come and give all this. Mary Novaka, சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. Thank you very much. தேங்க்யூக்கா. ஓகே, தி நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இதோட முடியுது.
முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு ரொம்ப தடைப்பட்ட இந்த ஊழியம், ஆனால் ஆண்டவர் இதை நேர்த்தியாக அவர் திட்டத்தின் படியில் இருந்தபடினால அதை கர்த்தருக்கு அருமையாக அதை முடித்து கொடுத்து எல்லாவற்றையும் என்ன ரொம்ப தடைகள் வந்தது, ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இதை முன்னின்று கூடியே என் கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. தெய்வ பிரசனம் இங்கே இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அடுத்தபடியாக லைக் டு தேங்க் மிஸ்ஸஸ் வல்சலா நாயா, த சீஃப் கெஸ்ட் அண்ட் ஸ்பீக்கர். ரொம்ப அருமையான ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் நல்ல ஆவிக்குரிய ஓட்டத்திலே எங்கள் வீட்டை கட்டும்படியாக அதுக்காக நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் உங்கள் மூலமாய் கொடுத்தார். அடுத்தபடியாக ஜெனி சுரேஷ், ஃபார் யுவர் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஹியர். அப்புறம் எங்கள் பிரான்ச் சர்ச்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. கேன் யூ லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ்? பிரான்ச் சர்ச்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க லேடிஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாஸ்டர் டேவிட் ராமச்சந்திரன் அண்ட் ரூபா டேவிட். தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக அந்த ஆன் த கீபோர்ட் லாஸ்ட் மினிட்ல எஸ்டர்டே என்னோட சன் வந்து கீபோர்ட் போட வர முடியாது, எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் உடனடியாக மகன் ஸ்டீஃபன் வந்து அதை செய்தபடினால எங்களுக்கு உதவியாக இருந்தபடினால ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் நிறைய பேர் வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இங்கே ஜான்சன் பாஸ்டர் ஒய்ஃப் இருக்கீங்க. ரொம்ப நன்றி, பிள்ளைங்கள கூட வந்திருக்கீங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எல்லாருக்கும். இங்கே வந்த ஒவ்வொருத்தர் நிறைய பேர் நீங்கள் நோட்டீஸஸை ஹேண்ட்பில்ஸை பார்த்து வந்திருக்கலாம், இல்லைனா போஸ்டர்ஸை பார்த்து வந்திருக்கலாம். நிறைய வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க, வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கார், உங்களை விடுதலையாக்கியிருக்கிறார். நீங்கள் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க உங்களோட வாழ்க்கையில்னு நான் விசுவாசிக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. காட் பிளெஸ் யூ ஆல் அண்ட் வெரி 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு our youth boys and men's fellowship. யூத் பாய்ஸ் அண்ட் மென்ஸ் ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. போஸ்டர்ஸ்லாம் அவங்க தான் ஒட்டினாங்க, இங்கே தான் எல்லாம் நாங்கள் பண்ணோம். ஆனால் பின்னாடி நின்று எங்களை சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பாடு இன்றைக்கி அவங்களே செஞ்சாங்க. நீங்கள் யாரும் வராதிங்க, டேக் குட் ரெஸ்ட், திஸ் இஸ் யோர் டே அன்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மென்ஸ் ஃபெலோஷிப். எங்களுக்காக நல்லா ஜெபித்திருக்காங்க. காலையில் 5 to 6 ஜெபிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபார் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜான் அண்ணன். நல்ல சமையல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டு போங்க எல்லாரும், யாரும் அப்போ சாப்பிடாம போகாதீங்க. சவுண்ட் சிஸ்டம் பிரதர் மார்க், தேங்க்யூ வெரி மச். பிரதர் ராஜ்குமார் ஃபார் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ், சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் நம்ம டேரெக்டாக நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஆனால் உலகம் எங்கும் இந்த காரியம், இந்த இடத்துல ஒரு பெண்கள் மீட்டிங் நடந்துன்னு சொல்லி உலகம் எங்கும் பார்க்கும்படியாக நெட்டில் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்க பிரதர் டைட்டஸ் சியானந்தனுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார் ஆல் தி ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ், இதெல்லாம் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மாத்திரமல்ல, பணம் மிக தேவை. ஒரு காரியம் செய்ய வேண்டும்னா அநேக பெண்கள் இந்த மீட்டிங்காக அநேகர் கொடுத்து உதவினீர்கள், அதுக்காகவும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் அபவ் ஆல் எல்லா பெண்கள் டெபோராஸ் விமென்ஸ் ஃபெலோஷிப் ஒவ்வொருத்தரும் இதுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் 10 to 11 இதுக்காக வந்து ஜெபித்தீங்க. உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துலேயும் நீங்கள் இந்த மீட்டிங் நல்லபடியாக நடக்கணும், ஆண்டோட பிரசன்னம் இருக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும் ஜெபித்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் லாஸ்ட் எங்கள் பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் really he's been a pillar of support, a strength, and he encouraged us and எப்படி செய்யுங்க, நான் உங்களால் முடியும்னு சொல்லி he kept on encouraging, no you have to do this என்று சொல்லி he kept on encouraging us and especially me. And thank you very much pastor and my husband. Thank you all for coming here. Thank you very much. ஓகே, இப்போ நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? Pastor wants to say something. So ஒரு நிமிஷம். நம்மளால் எழுந்து நிற்போமா? ரொம்ப நேரம் ஆச்சு. சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்ல அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. எப்படி குடும்பத்தை எப்படி நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. கோபமாக உருன்னு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி நல்லா இல்லை
ஸ்தோத்திரம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா போட்டு வீட்டில் கிழிச்சிடலான்னு நினைக்கிறோம். ரொம்ப கிழியுது. லேலுயா ஸ்தோத்திரம். நம்ம மேக்கப்பு வேலைக்கு ஆக மாட்டேங்குது, ட்ரெஸ்ஸு வேலைக்கு ஆக மாட்டேங்குது, ஸ்தோத்திரம். சமையல் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணுறோம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆனால் எது வேலைக்காகும்னு இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார். லேலுயா எப்படி இருந்தால் நம்மளால் நம்ம கணவனை நம்மளோட குடும்பத்தை நல்லா நடத்த முடியும் என்று நல்ல ஒரு ஆலோசனையை வேதத்திலேருந்து தேவன் கொடுத்தார். நம்மளோட உடம்பையும் எப்படி நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி டாக்டர் மூலமாக நல்ல ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தார். போகும்போது திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகும் ஆண்டவர் கிருபை தர்றார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைக்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Hallelujah. நன்றி நன்றி அப்பா. Hallelujah. Praise the Lord. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே. Thank you, Jesus. Hallelujah. எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. Hallelujah. 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 இன்னொரு முறை. Hallelujah. Hallelujah. மகிமையா. Hallelujah. Hallelujah. பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் பெரிய தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் வந்த தம்முடைய ஜனங்கள் பெரிய தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கடந்து போவார்களாக. குடும்ப வாழ்விலே ஒரு பெரிய ஜெயத்தை காண்கின்ற ஹalleluya ஒரு நாளாய் இது அவர்களுக்கு காணப்படட்டும் ஆண்டவரே. Let them take a great victory in their family life, oh Lord. Hallelujah. தன்னுடைய குடும்ப வாழ்விலே தோல்வி கண்ட ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த நாளிலே ஒரு பெரிய ஜெயத்தை காண்பார்களாக. ஹalleluya, ஹalleluya. இந்த கூட்டத்துக்கு வந்தேன், இந்த ஆலோசனை கேட்டேன். என் குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஒவ்வொரும் சொல்லும்படியாய் தேவனுடைய கிரியை வெளிப்பட்டிருக்கிறபடி நான் நன்றி அப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஆகாரம் ரெடியாக இருக்கு. நீங்கள் போய் வாங்கி கொண்டு உள்ளே வந்து சாப்பிடுங்க. வெஜிடபிள் ரைஸ், கத்திரிக்காய் பச்சடி,